நம்ம வாழ்க்கையில் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி மிகவும் முக்கியமான ஒன்று. எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சரியான சேமிப்பு திட்டத்தை தேர்வு செய்வது அவசியம். அதற்காகத்தான் இன்று இந்த வீடியோவில் LIC நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள ஜன் சுரக்ஷா என்ற ஒரு புதிய ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் யாருக்கு சூட்டபிள்? இதில் முதலீடு செய்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டும்? குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த ஸ்கீம் சரியான தேர்வா? ஸ்கீம் முடிவில் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் எளிய தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதனால் வீடியோவை முழுவதும் ஸ்கிப் செய்யாமல் எண்ட் வரை பாருங்கள். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு நாணயம் 360 சேனல். இப்போ இந்த ஜன் சுரக்ஷா பிளான் என்னன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த ஜன் சுரக்ஷா பிளான் இந்தியாவின் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனமான LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்திய ஒரு சேவிங்ஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் பிளான். சேமிப்பும் இருக்கும், குடும்ப பாதுகாப்பும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும் ஒரு அருமையான பிளான். இந்த மாதிரி திட்டங்கள் சாதாரண மக்கள் கூட இன்சூரன்ஸ் பாதுகாப்பு பெறணும் என்ற நோக்கத்தோட தான் கொண்டு வரப்படுது. 2025 முதல் 2026 வரை காலத்துக்கு பொருத்தமாக இப்போதைய வாழ்க்கை செலவுகளை கருத்தில் வைத்து இந்த திட்டம் அப்டேட் பண்ணி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த திட்டம் யாருக்காக? மாத சம்பளம் வாங்குறவர்கள், நடுத்தர குடும்பங்கள், சிறு பிசினஸ் செய்பவர்கள், நம்ம ஃபேமிலி ஃபியூச்சர் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள், அவங்களுக்காக தான் இந்த திட்டம் டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. ஏன்னா இன்றைய காலத்தில் எஜுகேஷன் காஸ்ட் அதிகம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எப்போது வரும் தெரியாது, டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கு. அதனால் ஒரே நேரத்தில் சேவிங் செய்யவும் ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கவும் ஒரு ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளான் தேவைப்பட்டது. அதை மனதில் வைத்துதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. நீங்க பிரீமியம் கட்டுற காலம் முழுக்க உங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் பாலிசி முடியும் போது ஒரு நல்ல லாம்சம் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ஃபியூச்சர் சேவிங்ஸ் பிளான் மாதிரி வேலை செய்யும். சிம்பிளா சொன்னா, இன்று கொஞ்சம் சேமிப்பு, நாளைக்கு பெரிய ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. அதுதான் இந்த திட்டத்தின் ஐடியா. இப்போ இந்த பிளானோட முக்கியமான சில தகவல்களை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முதல்ல எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த திட்டத்தில் சேர பொதுவாக 18 வயது முதல் சுமார் 55 வயது வரை உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஜன் சுரக்ஷா திட்டம் மற்ற LIC திட்டங்கள்ல இருந்து என்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம்? பல இன்சூரன்ஸ் பிளான்ஸ்ல ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த திட்டத்தில் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் பிளஸ் லாங் டேர்ம் சேவிங்ஸ் இரண்டும் பேலன்ஸ் ஆக இருக்கும். அதாவது ரிஸ்க் கவர் இருக்கிறது, அதே நேரத்துல மணி growth கூட இருக்கும். இப்போ பெனிஃபிட்ஸ் பத்தி பார்ப்போம். நீங்க பாலிசி ஆக்டிவா இருக்கும் காலத்தில் எதிர்பாராத விஷயம் நடந்தால் உங்க ஃபேமிலிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் கிடைக்கும். பாலிசி ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் ஆனா மெச்சூரிட்டி டைம்ல சம் அஷ்யூர்டுடன் போனஸ் சேர்த்து ஒரு லம்ப் சம் அமௌண்ட் கிடைக்கும். இதனால் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஃபியூச்சர் சேவிங்ஸும் ரெடி ஆகும். இப்போ சம் அஷ்யூர்ட் லிமிட் என்ன? இந்த திட்டத்தில் மினிமம் சம் அஷ்யூர்ட் பொதுவாக 1 லட்சம் ரூபாய் முதல் ஆரம்பமாகும். மேக்ஸிமம் லிமிட் உங்கள் இன்கம் மற்றும் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் 1,30,000 ரூபாய், 1,80,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் வரை தேர்வு செய்யலாம். அடுத்து போனஸ் எப்படி கிடைக்கும்? LIC பிளான்ஸ்ல போனஸ் கம்பெனி ப்ராஃபிட் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் டிக்ளேர் பண்ணப்படும். அது கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்ல, ஆனா LIC ஹிஸ்டரி பார்க்கும்போது ரெகுலரா போனஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் பிளான் தேர்வு செய்தீங்கன்னா
உங்களுக்கு கிடைப்பது சுமார் 2 லட்சம் ரூபாய் ப்ளஸ் 80,000 ரூபாய் வரைக்கும் போனஸ் கிடைக்கும். பாலிசி மெச்சூரிட்டி ஆன போது இந்த போனஸ் அமௌண்ட் முழுவதும் சேர்ந்து கிடைக்கும். பாலிசி டேர்ம் மினிமம் 12 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். இப்போ முக்கியமான கேள்வி ஒன்று, இது ஸ்டாக் மார்க்கெட்க்கு லிங்க்டான்னு நமக்கு கேட்க தோணும். இல்லை, இந்த ஜென் சுரக்ஷா பிளான் ஸ்டாக் மார்க்கெட்ல லிங்க்ட் ஆகல. இந்த திட்டம் மார்க்கெட் லிங்க்ட் பிளான் கிடையாது. ULIP மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இதுல இல்லை. அதனால மார்க்கெட் அப் டவுன் ஆனாலும் உங்க பாலிசி சேஃபா இருக்கும். சிம்பிளா சொன்னா, ரிஸ்க் குறைவு, ஸ்டேபிள் growth, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், இந்த மூன்றையும் சேர்த்து தரும் ஒரு பேலன்ஸ்ட் LIC பிளான் தான் இது. இப்போ இந்த ஜன் சுரக்ஷா திட்டத்தில் பிரீமியம் எவ்வளவு காலம் கட்ட வேண்டும், போனஸ் எப்படி கணக்கிடப்படும் என்பதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல பாலிசி பேமெண்ட் பீரியட் பற்றி பார்ப்போம். இந்த திட்டத்தில் நீங்கள் பாலிசி எடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரீமியம் கட்ட வேண்டும். பொதுவாக இந்த பாலிசி டேர்ம் மினிமம் 12 வருடம் முதல் மேக்ஸிமம் 20 வருடம் வரை இருக்கும். அதாவது நீங்கள் தேர்வு செய்யும் பாலிசிக்கு ஏற்ப பிரீமியம் கட்டும் காலமும் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா, நீங்கள் 15 வருட பாலிசி எடுத்தீங்கன்னா 10 வருடம் மட்டும் பிரீமியம் கட்டினால் போதும். மீதமுள்ள 5 வருடத்திற்கு பிரீமியம் கட்ட தேவையில்லை. ஆனா 15 வருடம் முழுமையாக முடிந்த பிறகுதான் உங்கள் பணம் பிளஸ் போனஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரீமியம் மாதம் மாதம் கட்டலாம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கட்டலாம். அது உங்கள் வசதிக்கு ஏற்ப சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரீமியம் கட்டும் காலத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அதாவது பாலிசி ஆக்டிவாக இருக்கும் வரை உங்கள் குடும்பத்திற்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இப்போ போனஸ் எப்படி கிடைக்கும் என்பதை பார்ப்போம். LIC பிளான்ஸில் போனஸ் என்பது பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்காது. அதாவது இந்த அளவு போனஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு முன்பே சொல்ல முடியாது. ஏன்னா போனஸ் என்பது LIC கம்பெனி ப்ராஃபிட் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் டிக்ளேர் பண்ணப்படும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் 2 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கொண்ட பாலிசி எடுத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் முழுவதும் LIC டிக்ளேர் பண்ணும் போனஸ் ஒவ்வொரு வருடமும் ஆட் ஆகிக்கிட்டு போகும். பாலிசி மெச்சூரிட்டி ஆன பிறகு உங்களுக்கு கிடைப்பது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் அந்த வருடங்கள் முழுவதும் சேர்ந்து வந்த போனஸ். அதாவது 2 லட்சம் ரூபாய் ப்ளஸ் அக்யூமுலேட்டட் போனஸ். இதனால் ஒரு நல்ல லம்சம் அமௌண்ட் பாலிசி முடியும் போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த மாதிரி LIC சேவிங்ஸ் பிளான்ஸ் லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு பலர் தேர்வு பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஜன் சுரக்ஷா திட்டத்தின் முக்கிய அட்வான்டேஜ். நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு ப்ரொடக்ஷன். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாராலும் முன்பே சொல்ல முடியாது. ஆனா நம்ம குடும்பம் ஃபைனான்ஷியலா சேஃபா இருக்கணும்னு நாம் திட்டமிடலாம். அதற்காக தான் இந்த மாதிரி சேவிங்ஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறிய அமௌண்ட் ரெகுலரா சேமித்தாலே கூட நாளைக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறும். அதனால் இன்சூரன்ஸ் எடுப்பது ஒரு செலவில்லை, அது ஒரு பொறுப்பான ஃபைனான்ஷியல் டிசிஷன். நீங்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் முக்கியமானது நேரத்துக்கு பிரீமியம் கட்டுவது மற்றும் லாங் டேர்ம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவது. அப்படி செய்தால்தான் இந்த மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு உண்மையான பெனிஃபிட் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைத்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபைனான்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் பற்றிய இப்படிப்பட்ட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.